சங்கீதம் 124. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் தாவீது எழுதிய ஒரு நன்றியுணர்வு சங்கீதமாகும். இந்த சங்கீத பகுதி கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் என்ற ஒரு கேள்வியுடன் தொடங்குகிறது. இதன் மூலம் மனிதனுடைய பலத்தினால் அல்ல, தேவனுடைய கிருபையால் தான் நாம் பாதுகாக்கப்படுகிறோம் என்று இந்த பகுதி உணர்த்துகிறது. எதிரிகள் விழுங்க முயன்ற போதும், பெரிய வெள்ளம் போல பிரச்சனைகள் மூழ்கடிக்க வந்த போதும் கர்த்தர் காப்பாற்றினார் என்று இந்த சங்கீதம் கூறுகிறது. மேலும் இது வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று என்ற ஒரு அழகான உருவகத்தை பயன்படுத்தி தேவனுடைய அதிசய கிருபையை காட்டுகிறது. ஆம், தேவன் நம்மோடு இருந்தால் எதுவும் நம்மை ஜெயிக்க முடியாது. பிரச்சனைகள் பெரியதாக இருந்தாலும் தேவன் அதை விட பெரியவர். எதிரிகள் நம்மை சூழ்ந்தாலும் சோதனைகள் வந்தாலும் தேவன் நம்மை விடுவித்து காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். அவரே நம்முடைய உதவியும் பாதுகாப்பும் ஆவார். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் பயப்பட வேண்டாம். நமக்கு உதவி வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடமிருந்து வருகிறது. ஆமேன்.